எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கையோட அன்னபூரணிக்கு சிறப்பாக அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணேங்க. கிச்சனில் செஞ்சேன். ராமன் செய்த நவராத்திரி பூஜையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள்ங்க. அதாவது சூரிய வம்சம் தசரதன், அவர் தான் அயோத்திக்கு மன்னன். அவங்களுக்கு 3 மனைவிகள். முதல் மனைவி கோசலை, ராமன் தான் பையன். 2வது மனைவி கைகேயி, பரதன் பையன். 3வது சுமித்திரை, அவங்க லட்சுமணன், சத்ருகனன் 2 பசங்க அவங்களுக்கு. இப்போ விஸ்வாமித்திரர் தான் அவங்களுடைய குரு. விஸ்வாமித்திரர் வராரு. பெரிய அளவில் யாகம் நடத்த போகிறேன், அதுக்கு ராமனை அனுப்பி வைங்கன்னு அப்பாட்ட கேட்குறாரு. அப்பாவுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் குருவோட கோபத்துக்கு ஆளாகணுமேனு பயந்து ராமனனை அனுப்பி வைக்கிறாரு. கூடவே லட்சுமணனையும் துணையாக அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அங்கே போகிறாங்க, பூஜை நடக்குது. அரக்கர்கள் வந்து பூஜையை கெடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அதில் கெடுக்க விடாமல் அதிலேருந்து காப்பாற்றுறாங்க ராமன் லட்சுமணன் 2 பேருமே. பூஜை நல்லபடியாக நிறைவடையுது. இப்போ விஸ்வாமித்திரரோட துணையோட மிதிலை நகரத்துக்கு போகிறாரு. அங்கே ஜனகன் மகள் சீதையை மணக்கிறாரு. ஊர்மிளாவை லட்சுமணன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஜனகன் சகோதரனுக்கு 2 பொண்ணுங்க. அவங்கள பரதன் சத்ருகன் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ ராமனுக்கு முடி சுட்டலாமே அப்படின்னு அவங்க அப்பா தடபுடலாக ரெடி பண்ணுறாரு. அப்போ தான் கைகேயி போய் நிறுத்திடுறாங்க. 2 வரம் கேட்குறாங்க. ஒரு வரம் 14 ஆண்டு வனவாசம், இன்னொரு வரம் பரதன் பட்டம் பெறணும் அப்படின்னு. அதன்படி வனவாசம் போயிட்டாரு. சீதையை ராவணன் வஞ்சகமாக கவர்ந்துக்கிட்டு போயிட்டாரு. இப்போ ராமன் ரொம்ப வேதனையில் இருக்கார். இப்போ தான் நாரதர் வராரு. நவராத்திரி விரதம், அதனோட மகிமை, அதில் மேற்கொள்கிறதுக்கு ஆலோசனை சொல்கிறாரு. நாரதரையே குருவான்னு நினச்சி முறைப்படி பூஜை நடத்துகிறாரு. அந்த பூஜையில் பராசக்தி மகிழ்ந்து அஷ்டமி நாளில் சிங்க வாகனத்தில் ராமருக்கு காட்சி தராங்க. இப்போ ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. விரதமும் பூர்த்தி ஆகுது. தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. வானர சேனைகளோட உதவியோட ராவணனை அழித்து சீதையை மீட்டு கொண்டு வராரு. திரும்பவும் நாட்டுக்கே போய் ராமனே அரசனா பட்டாபிஷேக ஏற்பாடு எல்லாம் நடக்குது. சிறப்பாக பட்டாபிஷேகம் முடிஞ்சு அரியணையில் உட்காடுறாங்க. அதாவதுங்க, ராமனே நவராத்திரி பூஜையை செஞ்சுருக்காரு. அது எவ்வளோ மகிமை வாய்ந்ததுன்னு இதுக்கு மேலே நமக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாங்க. அதனால் வர வருஷத்தில் நவராத்திரி பூஜையை நம்ம ஒரு எளிமையான முறையில் கூட செய்யலாங்க. செய்யறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.